ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வந்து 10th 5.1 10 சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9 சம் பார்த்தாச்சு, அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த சம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. 10 சம் பார்த்துக்கோங்க. A -5, -4, B 1, 6, C 7, -4 ஆகியவற்றை முனை புள்ளிகளாக கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூச ஒரு வாளி தேவைப்படுகிறது எனில் கண்ணாடியின் முழு பகுதியையும் ஒரு முறை வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும்? ஓகேவா? இப்போ இந்த புள்ளிகளாம் கொடுத்துட்டாங்களா? நம்ம வழக்கம் போல் என்ன ஃபார்முலா பண்ணுவோம்? முக்கோணத்து ஃபார்முலா, முக்கோண வடிவ கண்ணாடி அளவு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 சதுர அலகுகள் 1/2. x1 என்ன? -5, x2 y1 என்ன? -4, x2 என்ன? 1, y2 என்ன? 6, x3 என்ன? 7, y3 என்ன? -4, x1 y1 அதை எப்படி எழுதிக்கலாம்? -5 -4. ஓகே, 1/2. ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்பீங்க? மேலேருந்து கீழையா? -5 × 6 -30, 1 × -4 -4, 7 × -4 -28. திருப்பி கீழேருந்து மேலே பிரிக்கலாம், இங்கே மைனஸ். ஓகே, -4 × 1 4, 6 × 7 42 +42, -4 × -5 +20, 1/2. இதில் எல்லாத்தையும் கூட்டுங்க, எல்லாமே மைனஸ் குறி, எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் குறி போடுங்க. 62 வரும். கூட்டி பாருங்கள், இந்த மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கோங்க. இது இந்த பாருங்க, 42யும் 20யும் கூட்டினா 62, 62 4 போயிடுச்சுன்னா 58. பெரிய நம்பர் குறி என்ன? ப்ளஸ். ஓகே, 1/2. இந்த மைனஸ் இங்கே மைனஸ், இங்கே உள்ளே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ் ஆகிடும். ஓகேவா? -62 -58 எத்தனை வரும்? -120 வரும். ஓகேவா? இந்த 2 கேன்சல் பண்ணால் 60, 100, ஒரு 2 62 120. ஓகேவா? இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து -60. எப்பயுமே நம்ம என்ன சொன்னோம்? முக்கோண அளவு கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, அதாவது +60 சதுர அலகுகள். இப்போ தேவைப்பட வாளிகளின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 6 சதுர அடி பரப்பிற்கு வர்ணம் பூச ஒரு வாளி தேவைப்படுகிறது. அப்போ என்னன்னா, என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை 6ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் என்ன ஒரு 10. ஓகேவா? 10 தான் ஆன்சர். புரியுதா?